ஹலோ ஹியூமன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆகாஷ். நம்ம இன்றைக்கி என்ன நியூஸ் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள்லாம் பதவியேற்றாங்க. காங்கிரஸ்லேருந்து கூட ஒரு 2 பேர் வந்து அமைச்சராக பதவியேற்றாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் அந்த டைமில் வந்து ஒரு பொண்ணு வந்து குழந்தைய கூட்டிகிட்டு சிஎம் சாரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. என்ன விஷயம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கணவர் வந்து ஒரு ஜிம் வச்சுருந்துருக்காரு. என்னன்னு தெரியல. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு டீம் வந்து 2 இனோவால வந்து என்ன ரீசன்னே சொல்லாம, அவங்க கணவர வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னதுக்கு இவங்கள வந்து அடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு, என்ன ரீசன்னு சொல்லாம வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. பட் வந்து அவங்க வந்து புதுக்கோட்டைக்கு போகாம ஏன் வந்து சிஎம்செல்க்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து புதுக்கோட்டை போறதுக்கு 1 டே ஆயிரும். ஏன்னா இவங்க வந்து கூட்டிட்டு போனவைங்க போலீஸ் அப்படிங்கிற ஒரே இன்ஃபர்மேஷன் தான் குடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்லல. அதனால வந்து இவங்க போறதுக்கு 1 டே லேட் ஆகும். ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் அதிகம் போறதுக்கு. அதனால வந்து அவங்களுக்கு தெரியாதுங்கிறனால டைரக்ட்டா இவங்க வந்து சிஎம் செல்லுக்கு போயிருக்காங்க. பட் வந்து அங்கேயுமே வந்து அவங்கள வந்து ரெஸ்பான்ஸ் சரியா கரெக்ட்டா பண்ணல. அவங்கள அங்க டிலே பண்ண வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ரெஸ் மீட் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது. பட் வந்து அந்த பொண்ண வந்து ரொம்ப அலட்சியமா வந்து இந்த சமூகம் வந்து பார்க்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து அங்க சிஎம் செல் அங்க அவர் இவ்ளோ பெண்களுக்காக இவ்ளோ பேசியிருக்காரு. பட் வந்து அது ஒரு பொண்ணு அங்க வந்து கதறிக்கிட்டு இருக்கு. அத பத்தி யாருமே கண்டுக்காம போலீஸ்லாம் அலட்சியமா பேசிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்து ரொம்ப பேடா இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த பொண்ணு கேட்குற கேள்வி என்னன்னா, "இது யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் குடுத்தது போலீஸ்க்கு? எந்த ரீசனுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு என் கணவர வந்து கூட்டிட்டு போறீங்க. என்னதான் அந்த கணவர் மேல இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு கிரைமோ, அசால்ட்டோ எந்த ஒரு ரிமார்க்ஸும் இல்ல. நில்ல தான் இருந்திருக்கு. அவர் ஒரு ஜிம் வச்சிருந்திருக்காரு. பட் அப்படி இருக்கும்போது எந்த ரீசனுமே இல்லாம வந்து நீங்க பாட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறது வந்து எந்த வகையில நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணோட கோவம். அதுக்காக தான் வந்து சிஎம் செல்லுக்கு வந்து வந்திருக்காங்க. நேரடியா புகார் பண்ணணும், சிஎம்‌வ பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து புரோட்டோகால்ஸ் நெறையா இருக்கு. நெனச்சா உடனேலாம் போய் பார்க்க முடியாது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிங்க.